இதுல குறிப்பா இந்த ஃபர்ஸ்ட் இன்கிரிடியன்ஸ் பாத்தீங்க அப்படின்னா ட்ரிச்லியா கட்டிக்குவான்னு சொல்லுவாங்க. அது ஒரு ஃபிளவரிங் பிளான்ட். உலகத்துடைய நுரையீரல்னு சொல்லக்கூடிய பிரேசில், அமேசான் காடை ஒட்டி இருக்கக்கூடிய பிரேசில் காட்டுல கிட்டத்தட்ட ஒரு 14,000 அடி கீழே இருக்கக்கூடிய சமவெளியில துப்பி இந்தியன்ஸ் அப்படின்னு வாழக்கூடிய பழங்குடியினர் மக்கள் பிரதானமாக பயன்படுத்திய ஒரு அற்புதமான ஒரு தாவரமா இந்த ட்ரிச்லியா கட்டிக்குவா. இது லட்டினோட நேம்ல பாத்தீங்க அப்படின்னா இதுக்கு பேர் காதல் தேவதைன்னு பேர். இதை கண்டுபிடிச்ச சயின்டிஸ்ட் மிகப்பெரிய லெவல்ல ஆர்டிகிள்ஸ் எழுதுறாரு. அதுல பிரதானமா பாத்தீங்க அப்படின்னா மத்திய நரம்பு மண்டலம், சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டத்தை வலுப்பெற செய்து பாலுணர்வை தூண்டக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு அம்சம், இயற்கையான ஒரு மருந்து, மிகப்பெரிய விஷயம். அதுவும் நர்வஸ் சிஸ்டத்தை பாதுகாத்து அந்த ரீப்ரொடக்டிவ் ஆர்கன்ஸ்ல இருக்கக்கூடிய ஹார்மோன்ஸிங்க ஸ்டிமுலேட் பண்ணி பேலன்சிங் பண்றது அப்படிங்கிறது மிகப்பெரிய விஷயம். ஏன் அப்படின்னா இன்னைக்கு எத்தனையோ சகோதரர்கள், இதற்கு முன்னே சொல்றேன், இன்னைக்கு கூட ஓரளவுக்கு அவேர்னஸ் வந்திருக்கு. இருந்த போதிலும் இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா எத்தனையோ சகோதரர்கள் அவங்களுடைய இல்லற மகிழ்ச்சிக்காக வேண்டி நிறைய மெடிக்கல் ஷாப்ல எல்லாம் போய் பாத்தீங்கன்னா டேப்லெட்ஸ் வாங்கி போடுவாங்க. ஆனா அது அவங்களுடைய ஜெனட்டிக்கல் ஆர்கன்ல தான் ஒர்க் பண்ணுமே தவிர ஸ்க்ராட்டம்ல ஒர்க் பண்ணாது. அதனால அவங்களுக்கு நாள் அடைவுல என்ன ஆணுச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்களுடைய நர்வஸ் சிஸ்டம் பாதிக்கப்பட்டு அந்த மெடிசன்ஸ்னாலயே ஹார்ட் அட்டாக்ல இறந்து போனவங்க ஏராளம். ஆனா அது வெளியில தெரியாது. இந்தியால பொறுத்த வரையும் சொல்றேன், ஒரு சின்ன அவேர்னஸ்க்காக, இந்தியால பொறுத்தவரை மிகப்பெரிய ஜனத்தொகை இருக்கிறதுனால சாதாரணமா ஒரு 5 ரூபா ப்ராடக்ட்னு சொல்லி உள்ள இருக்க கொண்டு வந்து அதை விளம்பரப்படுத்தி மக்கள் அறியறதுக்கு முன்னாடியே ரீச் பண்ணா கூட அவன் பல கோடி சம்பாதிச்சிருவான். அவ்வளோ பெரிய ஒரு ஒரு ஜனத்தொகை கொண்ட நாடுதான் நம்மளுடைய இந்தியா. சில விஷயங்கள் நம்மள அறியாம இன்னைக்கு நடந்துகிட்டு இருக்கு. ஆனா நம்ம தான் விழிப்புணர்வா இருக்கணும். நல்ல விஷயங்கள் இந்த உலகத்துல இருக்குங்க, இருக்கு. ஆனா நம்ம தேடி, அதுவும் நம்ம தேடாமலே ஒரு விஷயம் எலிக்சர் மிக்ஸ் மாதிரி ஒரு விஷயம் கிடைக்குது அப்படின்னா உண்மையிலேயே வந்து பெரிய பாக்கியம். ஏன்னா இன்னைக்கு எத்தனையோ பேர் இதை பயன்படுத்தின, எலிக்சர் மிக்ஸை பயன்படுத்தின எத்தனையோ பேர் சொன்ன விஷயம் உண்மையிலேயே வந்து இது ஒரு பிளஸ்ட், ஒரு பிளெஸிங்ஸ் இருந்தாதான் இந்த ப்ராடக்ட் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சாப்பிட்டவங்க அத்தனை பேருமே சொல்லியிருக்காங்க. நிதர்சனமான உண்மை. அந்த வகையில இந்த ட்ரிச்லியா கட்டிக்குவால பாத்தீங்க அப்படின்னா அவங்களுடைய நரம்பு மண்டலத்தை வலுப்பெறும். பாடியில கிட்டத்தட்ட வந்து ஒரு 200 டைப்ஸ் ஆஃப் ஸ்டெம் செல்ஸ் இருக்கு. ஒவ்வொரு ஆர்கனுக்குமே ஒவ்வொரு விதமான ஸ்டெம் செல்ஸ் இருக்கும். இப்போ ஹார்ட்டுக்குன்னு தனியா இருக்கும், லிவருக்குன்னு தனியா இருக்கும், பிரெயினுக்குன்னு தனியா இருக்கும். இப்போ இந்த மாதிரியான இந்த மாதிரியான உறுப்புகள்ல ஏதாவது டேமேஜ் வருது அப்படின்னு சொன்னா நம்மளோட பாடி என்ன பண்ணும்னா எந்த எந்த உறுப்புல என்ன பிரச்சனையோ அந்த ஸ்டெம் செல்ஸாவே ரிப்ளிகேட் ஆகும், இல்ல அதை ரிப்பேர் பண்ணி ரீப்ளேஸ் பண்ணி ரெஜுவினேட் பண்ணும். அதுதான் நம்ம பாடியோட விஷயம், செல்ஸோட விஷயம். எல்லா செல்ஸுமே டிவிஷன் ஆகும். ஆனா நர்வ் செல்ஸ் மட்டும் என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, நியூரான் செல்ஸ் மட்டும் என்ன ஆகாது அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு டிவிஷன் ஆகாது. இங்க பறந்தப்ப என்ன இருக்கோ அது வளருமே தவிர உங்களுக்கு அது பிரியாது, டிவிஷன் ஆகாது. அதனாலதான் வயது போக போக பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வயசாயிடுச்சுல, அதான் நரம்பெல்லாம் தளர்ந்து போயிடுச்சுன்னு ஒரு வாக்கியம் சொல்லுவாங்க. எஸ், உண்மைதான். அது காரணம் என்னன்னா அவங்களுடைய நியூரான் செல்ஸ் என்ன ஆகாதுன்னு பாத்தீங்கன்னா வளருமே தவிர அவங்களுக்கு டிவிஷன் ஆகாது. அப்பேற்பட்ட ஒரு விஷயம் நம்மளுடைய எலிக்சர் மிக்ஸ்ல அந்த 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 நர்வஸ் சிஸ்டத்தை வலுப்பெற செய்யக்கூடிய விஷயம் அதிகமாக இருக்கிறதுனாலதான் அந்த நரம்பு சம்பந்தப்பட்ட எத்தனையோ விஷயங்கள், பேராலிசிஸ், ஸ்ட்ரோக், முடக்குவாதம், ஆமவாதம், சரவங்கின்னு சொல்லக்கூடிய எத்தனையோ விஷயத்துக்கு மிராக்குலஸான ரிசல்ட் நம்மளுடைய எலிக்சர் மிக்ஸ்ல கொடுத்திருக்கு. அந்த வகையில நரம்புக்கும் இந்த இந்த குழந்தை பாக்கியத்துக்கும் நிறையவே உங்களுக்கு என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா கனெக்டிவிட்டி இருக்கு. சில சில நர்வ்ஸ்ல எல்லாம் வந்து கர்ப்பப்பையிலையும் சரி, ஆண்களுக்கு இருக்கக்கூடிய அந்த மண்டலத்திலையும், ரீப்ரொடக்டிவ் மண்டலத்திலையும் சரி, சிஸ்டத்திலையும் சரி ஒழுங்கா வந்து பிளட் ஃப்ளோ இல்லை அப்படின்னு சொன்னா அதனாலேயும் அவங்களுக்கு குழந்தை பாக்கியம் தடைபடும். எல்லா விஷயம், ஒரு செடி தான், ஒரு செடி ஒரு கார்டன் இருக்கு. அந்த கார்டன்ல வந்து நீங்க எல்லா பக்கமே நீங்க தண்ணி ஊத்தும் பொழுதுதான், தண்ணி ஊத்தி அதுக்கு ப்ராப்பரா நரிஷஸ் பண்ணும் போதுதான் அது வளரும். அதே மாதிரிதான் நம்மளுடைய உடம்புல இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஆர்கன்லயுமே நல்ல பிளட் ஃப்ளோ ஆகி நல்ல நியூட்ரிஷன் சப்ளை ஆகும் போது அது என்ன பண்ணும், அதுக்கு தன்னோட இயற்கையான வேலையை ரிப்பேர் பண்றதா இருக்கட்டும், ரெஜுவினேட் பண்றதா இருக்கட்டும், இல்ல டெட் செல்ஸ் ரிமூவ் பண்றதா இருக்கட்டும், இது எல்லாத்தையுமே அதால சரிவர செய்ய முடியும். அந்த ஒரு விஷயத்த பாத்தீங்கன்னா எலிக்சர் மிக்ஸ் பண்ணுது. அதுலயுமே இந்த ட்ரிச்லியா கட்டிக்குவால இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு ஒரு மருத்துவம் என்ன அப்படின்னா, இந்த மலட்டுத்தன்மை சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு 100% ரிசல்ட் கொடுக்கக்கூடிய மருத்துவம் இந்த ட்ரிச்லியா கட்டிக்குவாக்கு இருக்கு. அதனாலதான் இந்த துப்பி இந்தியன்ஸ் அப்படிங்கிற மக்கள் இது ரெகுலரா இந்த ட்ரிச்லியா கட்டிக்குவா பாத்தீங்கன்னா எல்லா விஷயத்துக்குமே பயன்படுத்தினாங்க. எல்லா விஷயத்துக்குமே அவங்கள பார்த்த சயின்டிஸ்ட் ஆச்சரியப்பட்ட விஷயம் என்ன அப்படின்னா, அவங்க பாக்குறதுக்கே அந்த மக்கள் பாத்தீங்கன்னா நல்ல ஹைட், நல்ல ஃபிட், அவங்களோட ஸ்கின் எல்லாம் அப்படியே மின்னு மின்னு
அவங்களுடைய அந்த அந்த லவ் டிசைர் செக்ஷுவல் டைமிங்லாம் ரொம்ப லாங் டைமா இருந்த விஷயங்கள், அவங்க யாருக்குமே வந்து ஹார்ட் அட்டாக் இல்ல அப்படின்னு அவர் ஆய்வு பண்ண விஷயங்கள், இது எல்லாமே வந்து அந்த 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 சயின்டிஸ்ட் ரொம்ப வியக்க வச்சது. அவர் லேப்லயும் டெஸ்ட் பண்ணி மைண்ட்ஸுக்கு டெஸ்ட் பண்ணி நிறைய விஷயங்களையும் கொண்டு வந்தார். அண்ட் இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, அங்க இருக்கக்கூடிய ஆண்களுக்கு அந்த துப்பி இந்தியன்ஸுக்கு பாத்தீங்கன்னா இந்த ட்ரிஷ்லியா கடிகோ ரெகுலரா ரெகுலரா அதோட மரப்பட்ட வேறு இலை எல்லாத்தையுமே மருந்தாகவும் லைஃப் ஆகும். ஈவன் அவங்களோட பூஜை அறையில கூட வந்து வச்சு ப்ரே பண்ணக்கூடிய அளவுக்கு அந்த ஒரு பொருள் ரொம்ப முக்கியமா இருந்தது. அவங்களுடைய ஜெனடிக்கல் ஆர்கன் பாத்தீங்க அப்படின்னா நார்மலா இருக்க ஹியூமன்ஸோட இதை விட ரொம்பவே லென்த்தியா இருந்ததே அவர் அப்சர்வ் பண்ணி அந்த ஆர்டிக்கல்ல எழுதுறாரு. அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா இந்த ட்ரிஷ்லியா காட்டிகுவா அவங்களுடைய அந்த மலட்டுத்தன்மை சம்பந்தப்பட்ட விஷயத்துக்கு மிகப்பெரிய லெவல்ல ஒரு பொட்டன்ஷியலா இருக்கக்கூடிய சத்து மருந்து இதுல இருக்கு அப்படிங்கறதே அந்த அந்த சயின்டிஸ்ட் வந்து கண்டுபிடிச்சு அந்த ஆர்டிக்கல்ல எழுதுறாரு. அப்படிப்பட்ட ஒரு அந்த அற்புதமான அந்த இன்கிரிடியன்ஸ் நம்மளுடைய த கிங் ஆஃப் த ஹெர்ப்ஸ்ன்னு சொல்லக்கூடிய வகையில நம்மளுடைய எலிக்சர் மிக்ஸ்ல இருக்கு. அண்ட் அதே மாதிரி பாத்தீங்கன்னா ட்ரிபிளஸ் டெரஸ்டரிஸ், நெருஞ்சி முவல், பங்க்சர் வைன்னு சொல்லுவாங்க. நம்மளுடைய தமிழர்களுக்கு தெரியும். நம்மளுடைய ஒன் ஆஃப் த இன்கிரிடியன்ஸ் எலிக்சர் மிக்ஸ்ல ஒன் ஆஃப் த இன்கிரிடியன்ட். சோ இது பாத்தீங்கன்னா சீனர்கள் ஆயிரம் ஆயிரம் வருஷமா வந்து அவங்களுடைய மருந்து பெட்டகத்துல கண்டிப்பா இது இல்லாம இல்லைங்கிற அளவுக்கு ஆயிரம் ஆயிரம் வருஷமா பயன்படுத்தின அந்த பொருள் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் அந்த கருமுட்டை வளர்ச்சியை அந்த ஸ்பெர்ம் கவுண்ட நல்லா இன்க்ரீஸ் பண்ணக்கூடிய தன்மை, அந்த ரீப்ரொடக்டிவ் ஆர்கன்ஸ்ல இருக்கக்கூடிய இன்ஃபெக்ஷன்ஸ்க்கு எல்லாம் பாத்தீங்கன்னா நல்ல ஒரு ரெமெடியா இருக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் இந்த ட்ரிபிளஸ் டெரஸ்டரிஸ் நெருஞ்சிமுல். அவ்வளோ ஒரு மருத்துவம் மிகுந்ததுங்க. அவ்வளோ ஒரு மகத்துவம் மிகுந்தது. இந்த கர்ப்பப்பையை வலுப்படுத்துறதுக்கு அந்த ஜென்ஸுடைய அந்த அந்த கிளாண்ட் ப்ரோஸ்டேட் கிளாண்ட வலுப்படுத்துறதுக்கு அந்த இன்ஃபெக்ஷன்ஸ்ல இருந்து ப்ரொடெக்டிவ் பண்றதுக்கு அந்த சாப்பல் மேட்டோன்னு சொல்லக்கூடிய செரனரபெட்ஸ் அப்பா அது அவ்வளவு ஒரு சத்து. கவர்மெண்ட் கமிஷன் ஜெர்மனி கமிஷன் ஈல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இது டாப் 10 லிஸ்ட்ல இருக்கக்கூடிய ஒன் ஆஃப் த ஒரு சத்து மிகுந்த ஒரு விஷயம் சொல்லி டாப் 10 லிஸ்ட்ல இருக்கக்கூடிய விஷயம் சொல்லி சாப்பல் மேட்டோ சொல்லிப்பாங்க. அதுவும் பாத்தீங்கன்னா ஆண்களுடைய அந்த ப்ரோஸ்டேட் கிளாண்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா அவ்வளோ ஒரு ஒரு சத்தை கொடுக்கக்கூடிய விஷயம். பினைன் ப்ரோஸ்டேட் ஹைப்பர்பிளீசியா கேள்விப்பட்டிருப்பீங்க மேக்ஸிமம் ஜென்ஸ் எல்லாம். ஏன்னா அந்த ப்ரோஸ்டேட் கிளாண்ட் வீக்கம் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு இரவு நேரங்களில் அடிக்கடி ஃப்ரீக்வெண்டா யூரின் பாஸ் பண்றதுக்காக கிளம்ப வேண்டி இருக்கும். ஆனா அவங்களால என்ன பண்ண முடியாது, கம்ப்ளீட்டா அதை வெளியேற்ற முடியாது. அவ்வளவு ஒரு கஷ்டமான ஒரு விஷயம் அந்த ப்ரோஸ்டேட் என்லார்ஜ்மெண்ட், அந்த ப்ரோஸ்டேட் கிளாண்டுடைய வீக்கம். அதனாலே அவங்களுக்கு என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா சீக்கிரமா இன்ஃபெக்ஷன்ஸ் ஆகும். சீக்கிரமா அவங்களுக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த இன்ஃபெக்ஷன்ஸ்னால கேன்சருக்கு வழிவகுக்கும். சில பேருக்கு அடைப்புகள் ஏற்படுத்தும். அந்த மாதிரியும் ஆகும். அந்த ஸ்க்ரோட்டம்லயும் பாத்தீங்கன்னா ரொம்ப ப்ராப்ளம் கிரியேட் பண்ணும். ரொம்ப கஷ்டமான அந்த விஷயம். ஆனா நம்மளோட எலிக்சர் மிக்ஸ பாத்தீங்கன்னா அந்த செரனரபென்ஸ்லாம் அவ்வளவு ஒரு மருத்துவம் இருந்தது. நிறைய பேருக்கு ஜென்ஸுக்கு பாத்தீங்கன்னா இந்த எரெக்டல் டிஸ்ஃபங்க்ஷன் பிரச்சனை உள்ளவங்களுக்கு 100% ரிசல்ட் கிடைச்சது. அதே மாதிரி இந்த பினைன் ஹைப்பர்பிளீசியான்னு சொல்லக்கூடிய இந்த விஷயத்துக்கும் 100% ரிசல்ட் கிடைச்சது. வருஷக்கணக்கில் எங்கெங்கயோ போய் லட்சக்கணக்கில் செலவு பண்ணி எங்கெங்கயோ ட்ரீட்மெண்ட் பண்ணி கிடைக்காத ரிசல்ட் இந்த எலிக்சர் மிக்ஸ்ல கிடைச்சது. அவ்வளவு ஒரு சத்தான ஒரு விஷயம் தான் இந்த சாப்பல் மோட்டோ. அது மாதிரி பாசிஃப்ளோரா எல்லாம் பாத்தீங்கன்னா அவ்வளவு ஒரு சூப்பரான ஒரு விஷயம். சிறுபூனை காளி தமிழ்ல சொல்லுவாங்க. அது ரத்தத்துல இருக்கக்கூடிய அந்த உஷ்ணத்தை எல்லாம் வந்து பேலன்சிங் பண்ணும். அந்த அல்கலைன் அசிடிக் அப்படின்னு சொல்லக்கூடிய தன்மை இருக்கு பாருங்க, அதுல பிளட் பிஹெச் லெவல் அதை அப்படியே பேலன்சிங் பண்ணும். ஏன்னா நம்மளுடைய மனுஷனோட உடம்பு வந்து கிட்டத்தட்ட 70+ ஆஃப் வாட்டர் பேஸால ஆனது. அப்ப பாடி நமக்கு எப்படி இருக்கணும், நம்ம வார்ம் பிளட் அனிமலாகவே இருந்தாலும் நமக்கான 70% நமக்கு வாட்டர் பேஸ்ல தான் இருக்கு. நம்மளோட பிளட் செல்ஸ்ல பாதி பிளாஸ்மா அது வாட்டர் பேஸ். அது அசிடிக்கா மாறிடுச்சு அப்படின்னு சொன்னா உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய ரத்தத்துல இருக்கக்கூடிய முக்கியமான விஷயங்கள் அழிக்கப்படும். அப்போ என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா சீக்கிரமாவே நம்மளுடைய செல் குரோத் அப்படிங்கிறது அப்நார்மலா ஆகும். ரொம்ப பெருக ஆரம்பிச்சிட்டு அப்போ கேன்சர் செல்ஸ் அப்படியே எனார்மஸா உருவாகும். நம்மளோட பாடியில எப்பவுமே செல்ஸ் அப்படிங்கிறது இந்த பீரியட்ல இருந்து இந்த பீரியட் அதுதான் ரெஜுவினேஷனா இருக்கும். கம்மியா போனாலும் கஷ்டம், ரொம்ப அதிகமா போனாலும் பிரச்சனை. கம்மியா போனுச்சு அப்படின்னு சொன்னா சுருங்கி போயிடும், அதிகமா ஆனிச்சு அப்படின்னு சொன்னா வீக்கம் ஆயிடும் இல்லைங்களா. அப்போ அதே மாதிரி அந்த மாதிரியான உள்ளவங்களுக்கும் நம்மளுடைய எலிக்சமெக்ஸ் பாத்தீங்கன்னா அப்படி பேலன்சிங் பண்ணி கொடுக்கும். இதுல இருக்கக்கூடிய கிட்டத்தட்ட நியூட்ரிஷன்ஸ் பாத்தீங்கன்னா எசென்ஷியலான மேக்ரோ நியூட்ரிஷன்ஸ்ல கார்போஹைட்ரேட்ஸ், புரோட்டீன், ஃபேட்ஸ், ஃபைபர், வாட்டர் பேஸ்லாம் இதுல நிறையவே இருக்கு. அது மாதிரி மைக்ரோ நியூட்ரிஷன்ஸ்ல விட்டமின்ஸ், மினரல்ஸ், ஃபேட்டி ஆசிட்ஸ் எக்கச்சக்கமான விஷயங்கள். ஃபேட்டி ஆசிட்ஸ்ல ஒமேகா 3, ஒமேகா 6, விட்டமின் இ, அதே மாதிரி விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ்ல பாத்தீங்க அப்படின்னா நிறைய விஷயங்கள் மேங்கனீஸ், பாஸ்பரஸ், சல்ஃபர்ஸ் எக்கச்சக்கமான விட்டமின்ஸ், மினரல்ஸ் அண்ட் நியூட்ரிஷன்ஸ் எல்லாமே வந்து ஒரே பொருள்ல இருக்கு. சில பொருள்ல வந்து சில விஷயங்களை தான் கொண்டு வர முடியும். ஆனா நம்மளுடைய எலிக்சர் மிக்ஸ்ல தான் ஏ டு இசட். நீங்க நார்மலா வந்து உங்களுக்கு பிரெக்னன்சில பிரச்சனை, அதே மாதிரி உங்களுடைய அந்த கருப்பை பிரச்சனை, இல்ல ஜெனடிக்கல் ஆர்கன்ல பிரச்சனை, ஹார்மோன்ஸ் பிரச்சனைன்னு சொல்லி நீங்க ஃபர்ஸ்ட் நீங்க போகும்போது உங்களை ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவாங்கன்னா குழந்தை பாக்கியத்துக்காக செக் பண்ணும்போது நீங்க வெயிட்டா இருந்தீங்கன்னா முதல்ல வெயிட்டை குறைச்சிட்டு வாங்கன்னு சொல்லுவாங்க. நீங்க பாத்திருப்பீங்க. அப்ப வெயிட்ட குறைச்சிட்டு வரதுக்கு அப்ப என்னதான் எழுதி கொடுப்பாங்கன்னு பாத்தீங்கன்னா சத்து பொருளை தான் எழுதி கொடுப்பாங்க. நீங்க எக்ஸசைஸ் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா. இது ரெண்டு தான் ஃபர்ஸ்ட் சொல்லுவாங்க.
திரும்பி நீங்க ஒரு 2-3 மந்த்ஸ் கழிச்சு போகும்போது இந்த சேம் திங் தான், உங்களுக்கு சத்தான விஷயங்களை தான் அவங்க எழுதி கொடுப்பாங்க. எலிக்சர் மிக்ஸோட பிரதானமான விஷயம் என்ன அப்படின்னா, அது உட்கொள்ளும் பொழுது நம்ம பாடியில இருக்கக்கூடிய டாக்ஸின்ஸை ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்னா கிளென்சிங் பண்ணும். உச்சந்தலையில இருந்து உள்ளங்கால்கள் வரைக்கும் கிட்டத்தட்ட 1,66,000 கிலோமீட்டர் அளவுக்கு என்ன இருக்கு, நர்வஸ் சிஸ்டம் இருக்கு. அந்த நர்வஸ் சிஸ்டம்ல வளைஞ்சு நெளிஞ்சு இருக்கு ஒவ்வொரு நரம்புகளும், ஒவ்வொரு உறுப்புகளை கனெக்ட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு நரம்புகளும், ஆரிட்டரி வெயின்ஸ் எல்லாமே அப்படியே வளைஞ்சு நெளிஞ்சு இருக்கு. ஒரு முடியை எடுத்து நீங்க 16 டிவைட் பண்ணீங்கன்னா எவ்வளவு மைனூட்டா இருக்குமோ அந்த அளவு வரையுமே நமக்கு என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா அவ்வளவு மைனூட்டான நர்வ்ஸ் எல்லாம் நம்ம உடம்புக்குள்ள இருக்குங்க. அப்போ நம்மளோட பாடியில சின்ன வயசுல இருந்து இப்போ வரைமே நிறைய டாக்ஸின்ஸ் உள்ள இருக்க போயிட்டு இருக்கு. தண்ணி வழியா, சாப்பாட்டு வழியா, மெடிசின்ஸ் வழியா டாக்ஸின்ஸ் உள்ள இருக்க போயிட்டு தான் இருக்கு. அது மாதிரி நம்மளோட கழிவுகள் வந்து முறையாக வெளியேறுதா அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்துல அந்த அளவுக்கு என்ன பண்றது கிடையாது. டாக்ஸின்ஸ் வெளியாக்கக்கூடிய விஷயமா நமக்கு இல்ல. அதனாலதான் நமக்கு தேவையில்லாம நமக்கு லிபோமா, அந்த கட்டிகள், இது மாதிரி விஷயங்கள்லாம் வரதுக்கு காரணம் அதனாலதான் வந்து ஸ்கின் எல்லாம் பாத்தீங்கன்னா சீக்கிரமா அலர்ஜிஸ் வரும். சீக்கிரமா வந்து இப்ப வெயில்ல போனா கூட பாத்தீங்கன்னா அந்த ஸ்கின் அது எதிர்ப்பு சக்தியை தாங்காம அப்படியே ரேஷஸ் வரும். அடிக்கடி இன்னைக்கு நிறைய பேருக்கு வந்து ஐ ப்ராப்ளம்ஸ் எல்லாமே எதிர்ப்பு சக்தி கம்மியானதான். அப்ப ஃபர்ஸ்ட் என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய பாடியில இருக்கக்கூடிய டிடாக்சிபிகேஷன், தேவையில்லாத சிஸ்டர் கழிவுகளை இதெல்லாம் நர்வஸ் சிஸ்டத்துல இருந்து பிளட் வெசல்ஸ்ல இருந்து என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா டிடாக்சிபிகேஷன் பண்ணும் எலிக்சர் மிக்ஸ். அப்படி நடக்கும்போது நம்மளோட பாடியில சின்ன சின்ன சிம்டம்ஸ் நம்மளால ஃபீல் பண்ண முடியும். சில பேருக்கு தலை வலிக்கும், சில பேருக்கு உடம்பு வலிக்கும், சில பேர் கை கால் இடுப்புகள்லாம் வலிக்கும். சோ யாருக்கு எங்க பிரச்சனையோ அங்க அது என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா அது டிஸ்கம்ஃபர்ட் கொடுக்கும். அப்படி கொடுக்கறதுனால அது அங்க ஒர்க் பண்ணுது அப்படின்னு அர்த்தம். அதாவது டிடாக்சிபிகேஷன் ப்ராசஸ். ரெண்டாவது நல்ல பிளட் சர்க்குலேஷனை கொடுக்கும். உச்சந்தலையில இருந்து உள்ளங்கால்கள் வரையுமே பிளட் ஃப்ளோ ஆக ஆரம்பிச்சிச்சு அப்படின்னாலே மனுஷங்களோட உடம்பு எப்படி இருக்கும்னு பாத்தீங்கன்னா கொஞ்சம் அப்படியே ராகத்தா இருக்கும். ஏன்னா பிளட் வந்து திக்னஸா இருந்தா அவங்களால என்ன பண்ண முடியாது, ஃப்ளோ ஆக முடியாது. பிளட் திக்னஸ் என்ன அர்த்தம்னா பிளட்ல இருக்கக்கூடிய ட்ரைக்ளிசரைட், அதாவது அங்கங்க கொழுப்புகள் மிதந்துகிட்டு இருக்குன்னு அர்த்தம். அந்த விஷயத்தை எல்லாம் கிளென்சிங் பண்ணும்போது எலிக்சர் மிக்ஸ் ஆட்டோமேட்டிக்கா பிளட் ஃப்ளோ நல்லா சீராக ஆகும். அப்ப சீரா ஆகும்போது பாத்தீங்கன்னா அந்த ஒரு பாடி எப்படி லைட் ஃபீல் இருக்கிறத நம்மளால ஃபீல் பண்ண முடியும். சோ நல்ல ஒரு நியூட்ரிஷன்ஸான விஷயங்கள்லாம் உள்ள இருக்க போயிட்டு இருக்கு. அதே நேரத்துல நல்ல கிளென்சிங் ஆகி பிளட் சர்க்குலேஷன் ஆகுறதுனால ஆட்டோமேட்டிக்கா நம்மளோட ஸ்டெம் செல்ஸ் என்ன ஆகும்னா அந்த இடத்துல ஆக்டிவ் ஆக்கப்படும். இந்த 200 வகையான ஸ்டெம் செல்ஸ் ஒவ்வொரு உறுப்புலையுமே ஒவ்வொரு மாதிரி இருக்கு. நமக்கு தெரியாது இந்த உறுப்புல எதனால இந்த பிரச்சனை வந்துச்சு நமக்கு தெரியாது. பட் பாடிக்கு தெரியும். பாடி கேன் ரீட் இட் இல்லையா? அப்ப அது தன்னால போய் என்ன பண்ணுவாங்கன்னா அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நம்ம நினைச்சிருப்போம் தோல் பிரச்சனைக்காக நம்ம என்ன பண்ணிருப்போம், எலிக்சர் மிக்ஸ் எடுத்துப்போம். ஆனா நமக்கு மூல பிரச்சனையும் இருந்திருக்கும். தோல் பிரச்சனையும் சரி பண்ணோம், மூல பிரச்சனையும் சரி பண்ணிருக்கோம். அப்ப எதனால நமக்கு இந்த இஷ்யூ அப்படிங்கிறது நமக்கால ஸ்பெக்ட்ரம் பண்ண முடியாது, நம்ம பாடி கேன் ஸ்பெக்ட்ரம் பண்ணும். சோ எலிக்சர் மிக்ஸ் சாப்பிடும்போது பாத்தீங்கன்னா ஸ்டெம் செல்ஸ், அப்ப எந்த உறுப்புல என்ன பிரச்சனையோ அந்த செல்ஸ் எல்லாம் போய் என்ன ஆகும், அதுவாவே மாறி ரிப்பேர் பண்ணும், இல்ல ரீப்ளேஸ் பண்ணும், இல்லைன்னா என்ன பண்ணும், ரெஜுவினேட் பண்ணும். நாலாவது ஹார்மோன்ஸிங்க பேலன்சிங் பண்ணும். அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய விஷயத்த கொடுத்தாதான் அது என்ன பண்ணும், வேலை செய்யும் இல்லையா? இப்ப உதாரணத்துக்கு உடம்பு ஃபுல்லாவே ஒரு ஃபேக்டரிக்கு சமம் தான். மண்டையில இருந்து நம்மளுடைய லங்ஸ்ல இருந்து இதயத்துல இருந்து வயிறு பகுதியில இருந்து கிட்னில இருந்து எல்லாமே என்னது ஒரு ஃபேக்டரி மாதிரி தான். அப்ப அவங்களுக்கு தேவையான அந்த என்சைம்ஸ், அந்த கெமிக்கல்ஸ் அதை ரிலீஸ் பண்ணும் பொழுதுதான், கரெக்டா ப்ராப்பரா ரிலீஸ் பண்ணும் பொழுதுதான் என்ன ஆகும் பாத்தீங்கன்னா ப்ராப்பரா அங்க ஒர்க் நடக்கும். ஃபியூவல்ஸ் அனுப்பும் பொழுதுதான், ஃபியூவல் கம்மியானாலும் பிரச்சனை, கூட போனாலும் பிரச்சனை. அப்ப கரெக்டா அந்த ஹார்மோன்ஸிங் பேலன்சிங் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்கா என்னது, நல்ல தூக்கம் கிடைக்கும், நல்ல பசி கிடைக்கும், நல்ல எனர்ஜியாக கன்வெர்ட் ஆகப்படும். உடம்பே பாத்தீங்கன்னா சரிவர இயங்கும். அதுக்கு முக்கியமான விஷயங்கள் ஹார்மோன்ஸ் தான். இந்த ஹார்மோன்ஸ்னாலதான் பல பிரச்சனைகளுமே வருது. எல்லாருக்குமே நல்லா தெரியும். முதல்ல மெட்டபாலிசம் பாதிக்கப்படும், அதனாலதான் வெயிட் கெயின் வரும். கூடவே பாத்தீங்கன்னா அவங்களுடைய ரீப்ரொடக்டிவ் இஷ்யூஸும் வரும். அப்புறம் டைப் 2 டயபெட்டிஸ் வரும், ஹைப்பர் டென்ஷன்ஸ் வரும், கேன்சர்ஸ் வரும், பிபி வரும், தைராய்டு பிரச்சனை, எல்லாமே லைஃப் ஸ்டைலோட பிரச்சனைகள் தான். எல்லாமே இன்னைக்கு வாழக்கூடிய லைஃப் ஸ்டைல் பிரச்சனைகள் தான். நம்ம அஜினமோட்டோ உட்கார்ந்த ஃபுட்டு சாப்பிடுறது அண்ட் ப்ராசஸ் ஃபுட்டு சாப்பிடுறது, பீவரேஜஸ் அதிகமான வந்து ஆசிட் தன்மை உள்ள பீவரேஜஸ் சர்வசாதாரணமா சாப்பிடுறோம். பெஸ்டிசைட்ஸ் இந்த மாதிரி உணவுகள் இதெல்லாம் சாப்பிடுறோம். இந்த பழக்க வழக்கங்களாலதான் வந்து பாத்தீங்கன்னா ஹார்மோன்ஸ் வந்து சீக்கிரமாவே என்னது இம்பேலன்ஸ் ஆகுது. அதிகமா சுகர் ப்ராடக்ட் சாப்பிடுறது, இன்னைக்கு இருக்கக்கூடிய நிறைய விஷயங்கள் அதிகமான கார்போஹைட்ரேட் அண்ட் அதிகமான சுகர் உள்ள பொருளா தான் இருக்கு. சோ அதனாலதான் நமக்கு பாத்தீங்கன்னா அடிப்படையா நமக்கு எல்லா விதமான பிரச்சனைகளுக்குமே அடிப்படையா இந்த ஹார்மோன்ஸ் இம்பேலன்ஸ் அமையுது. ஒரு ஆணா இருக்கிறதுக்கும் ஒரு பெண்ணா இருக்கிறதுக்கும் ஹார்மோன்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆனா இந்த ஹார்மோன்ஸ்னாலதான் பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கு ஆண்மைக்கும் பெண்மைக்கும் குழந்தை பாக்கியத்துக்குமே தடையா இருக்கு. அதனாலதான் வந்து எலிக்சர் மிக்ஸ் உட்கொள்ளும் போது பாத்தீங்கன்னா ஹார்மோன்ஸ் பேலன்சிங் ஆக்கப்படும். ரொம்ப அற்புதமான விஷயம். அதனாலதான் இன்னைக்கு நம்மளுடைய பொருள் 13 வருஷமாகவும் சக்சஸ்ஃபுல்லா இருக்கிறது காரணம் என்னன்னா நம்மளுடைய ஹார்மோன்ஸ் பேலன்சிங் பண்ணி கொடுக்கறதுனா. இன்னைக்கு எத்தனையோ பேர் பாத்தீங்கன்னா ஹார்மோன்ஸ் பிரச்சனைனா வந்து இது மட்டும் கிடையாது. அதனால அவங்களோட டயபெட்டிக்கா இருக்கட்டும், தைராய்டு பிரச்சனையா இருக்கட்டும், அந்த மாதிரி பீப்புளோட இதெல்லாம் பாத்தீங்கன்னா அமேசிங்கான ரிசல்ட் எலிக்சர் மிக்ஸ் மூலமா அவங்களோட தைராய்டு கண்ட்ரோலுக்கு வந்த விஷயங்கள், அந்த டயபெட்டிக்ல அவங்களுடைய கேங்க்ரைன் எல்லாம் வந்து கிளியரான விஷயங்கள், அதெல்லாம் வந்து அமேசிங்கான விஷயம். அதெல்லாமே வந்து எலிக்சர் மிக்ஸ்ல நடந்திருக்கு. அஞ்சாவதா பாத்தீங்கன்னா பிஹெச் லெவல்ல பேலன்சிங் பண்றது. ரத்தம் அப்படிங்கிறது வந்து பிஹெச் லெவல்ல இருக்கணும். அப்படி இருந்தாதான் வந்து எந்த விஷயங்கள் இன்வேட் ஆனாலும் அதை எதிர்க்கக்கூடிய தன்மை இருக்கும்.
சோ அந்த வகையில இந்த 5 பாயிண்ட் நல்ல டிடாக்சிஃபிகேஷன் பண்ணி, பிளட் சர்க்குலேஷன் பண்ணி, அண்ட் நம்மளுடைய ஸ்டெம் செல்ஸ் ஆக்டிவ் பண்ணி, ஹார்மோன்ஸ் இங்க பேலன்சிங் பண்ணி, நம்மளுடைய pH லெவல், பிளட்ல இருக்கக்கூடிய pH லெவல் மெயின்டைன் பண்றதுனால தான் நம்மளுடைய பாடியில எலிக்சர் மிக்ஸ் மூலமா உச்சந்தலையில இருந்து உள்ளங்கால்கள் வரையுமே எல்லா விதமான பிரச்சனைகளுக்கும் ரொம்ப மிராக்குலஸான ஒரு ரிசல்ட், ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்குது. இதுல இருக்கக்கூடிய ஒவ்வொன்றுமே ட்ரெடிஷனலான விஷயங்கள் தான். நோ சைட் எஃபெக்ட்ஸ், நோ கெமிக்கல்ஸ், 100% பாத்தீங்கன்னா வெஜிடேரியன் தான். அண்ட் குறிப்பா வந்து இந்த ஆண்மை பெண்மை குழந்தை பாக்கியத்துக்கு 100% ரிசல்ட் இருக்கு மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு இருக்கக்கூடிய ஜென்ரேஷன்ஸுக்கு வந்து நான் நல்லா இருக்கேன் எனக்கு எதுக்கு அப்படின்னு நினைக்காம, ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தென் கியூர் ஃபர்ஸ்ட் திங். அதுக்காகவே வந்து எலிக்சர் மிக்ஸ் எடுக்கணும். ரெண்டாவது பாத்தீங்க அப்படின்னா, இந்த மாதிரியான இஷ்யூஸ் ஆல்ரெடி இருக்குன்னா அதுல இருந்து உங்களை முத்த விடாம பாதுகாக்கிறதுக்கும், அண்ட் இனி இருக்கக்கூடிய மிகப்பெரிய லெவல்ல உங்களுக்கு இருக்கக்கூடிய இஷ்யூஸை ரொம்ப வளர எக்ஸ்டெண்ட் பண்ண விடாம ப்ரொடெக்டிவ் பண்றதுக்கும் எலிக்சர் மிக்ஸ் அப்படிங்கிறது நம்பர் 1 ஒரு நல்ல ஒரு நியூட்ரிஷன் சப்ளிமெண்டா, ஒரு நல்ல ஒரு துணை உணவுன்னு சொல்றது ஒரு கம்ப்ளீட்லி ஒரு நல்ல உணவுனே சொல்லலாம். அந்த வகையில ஒரு பாடிக்கு தேவையான எசென்ஷியலான விட்டமின்ஸ், மினரல்ஸ், ஃபேட்டி ஆசிட்ஸ்லாம் நம்மளுடைய எலிக்சர் மிக்ஸ்ல இருக்கு. சோ குழந்தை பாக்கியத்துக்காக வந்திருக்கக்கூடிய நபர்களாக நீங்க இருக்கலாம். எங்கெங்கயோ நீங்க ட்ரை பண்ணி உங்களுக்கு கிடைக்காத ரிசல்ட், உங்க கர்ப்பப்பையை வலுப்படுத்துறதுல இருந்து, உங்களுடைய பீரியட் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், இர்ரெகுலர் சைக்கிள்ல இருந்து, உங்களுக்கு நீர் கட்டி பிரச்சனை, பிப்ராய்டு பிரச்சனை இருந்தாலும், இல்ல தைராய்டு பிரச்சனை இருந்தாலும், இல்ல வேற ஹார்மோன்ஸ் பிரச்சனைகள் இருந்தாலும் எலிக்சர் மிக்ஸ்ல 100% ரிசல்ட் இருக்கு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா கருமுட்டை வளர்ச்சியா இருந்தாலும் அந்த விஷயத்துக்கும் நல்ல ஒரு ரிசல்ட் இருக்கு. ஆண்களுக்கு பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எரெக்டைல் டிஸ்ஃபங்க்ஷன் பிரச்சனை இருந்தாலும், இல்ல அந்த லவ் டிசையரே இல்ல, அந்த ஒரு மூட் ஸ்விங்கா இருக்கு, எந்த விதமான ஒருங்கிணைப்புமே இல்லைன்னாலும் எலிக்சர் மிக்ஸை கன்சியூம் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் உங்களுடைய மனமாற்றம் ஏற்படும், ஒரு நம்பிக்கை பிறக்கும், இந்த ப்ராடக்ட் மேல ஒரு மரியாதையே உங்களுக்கு ஏற்படும். அப்பேற்பட்ட ஒரு 100% சீக்கிரமா ரிசல்ட் பார்க்க முடியும். எதுலன்னு பாத்தீங்கன்னா இந்த எலிக்சர் மிக்ஸ், அந்த நம்பிக்கைங்கிற ஒரு விஷயத்தை, அந்த மனமாற்றத்தை. ஏன்னா அதுதான் இன்னைக்கு லைஃப்ல வேணும். இன்னைக்கு யார் எப்பொருள் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. யார் என்ன சொன்னாலும் ஃபர்ஸ்ட் நம்ம எடுத்துக்கும் பொழுது நம்ம உடம்புக்குள்ள ஒரு ரியாக்ஷன்ஸ் கொடுக்கும் பாருங்க. அது வந்து 100% பிகினிங்லேயே வந்து இந்த பர்டிகுலரா இந்த ஆண்மை பெண்மை சம்பந்தப்பட்ட விஷயத்துக்கு கண்டிப்பாக ரிசல்ட் பார்க்கக்கூடிய முடியும். இந்த 25 வயசுல இருந்து ஒரு 55 வயசுல இருக்கக்கூடியவங்களுக்கு வெரி குயிக்காவே ஒரு 10 டேஸ்க்குள்ளேயே அந்த ஒரு ஃபீல் 100% உணர முடியும். அந்த லவ் டிசைர் ஃபீல, ஏதோ ஒரு நல்ல ஒரு மகிழ்ச்சியா இருக்கக்கூடிய ஃபீல உணர முடியும். அண்ட் அதே மாதிரி ஆண்களுக்கு வந்து எரெக்டைல் டிஸ்ஃபங்க்ஷன் பிரச்சனையா இருந்தாலும் சரி, இல்ல கவுண்ட் சரியில்லைனாலும் கவுண்ட்டும் கண்டிப்பா வந்து ரெக்கவர் ஆகும். அண்ட் அதுல மொட்டிலிட்டி பிரச்சனையா இருந்தாலும் சரியாகும், இல்ல லவ் டிசைர்ல பிரச்சனையா இருந்தாலும் சரியாகும். எல்லா விதமான ஜெனட்டிக்கல் ஆர்கன் இஷ்யூஸும், அந்த ப்ரோஸ்டேட் கிளாண்ட் இஷ்யூஸும் பார்த்தீங்கன்னா என்லார்ஜ்மெண்ட் இஷ்யூஸுக்கும் பார்த்தீங்கன்னா 100% ரிசல்ட் இருக்கு. ஸோ இந்த பொருளை பொறுத்த வரையும் கண்டிப்பாக நீங்க வந்து எங்கேயுமே ரியலைஸ் பண்ணாத ஒரு ஹாப்பினஸ், ஒரு நல்ல ஒரு பாடிக்கு நல்ல ஒரு சத்து கொடுக்கக்கூடிய, எனர்ஜி கொடுக்கக்கூடிய, ஒரு பாசிட்டிவிட்டி கொடுக்கக்கூடிய விஷயத்த இந்த எலிக்சர் மிக்ஸ்ல இருக்கு. அதனாலதான் இன்னைக்கு 13 வருட காலம் கம்ப்ளீட் ஆகி 14வது வருஷத்துல கம்பெனில ஒரே ஒரு ப்ராடக்ட் ஆல் டுகெதர் ஃபார் ஆல் டிசீசஸ், எல்லா விதமான விஷயத்துக்கும் அவ்வளவு ஒரு சப்போர்ட்டிவான ஒரு ரிசல்ட். குறிப்பா திரும்பியும் சொல்றேன், ஆண்மை பெண்மை குறைபாடுகள், மலட்டுத்தன்மை சம்பந்தப்பட்ட விஷயங்கள், குழந்தை பாக்கியத்துக்கெல்லாம் 100% ரிசல்ட் இருக்கு மை டியர் ஃப்ரெண்ட்ஸ்.